ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டான். பாருங்க, அந்த பண்டிகை கொண்டாடுறேன்னு சொல்லி ஆரோன் இந்த மக்களை நிர்வாணமாக்கி வச்சிருந்தான். அப்படின்னா என்னன்னா, முழு இஷ்டத்துக்கு விட்டுட்டான் மக்களை. நேக் டான்ஸ், ஓகே ஆடு, நீ பண்டிகை எதை கர்த்தருங்கிறான் அவன். கர்த்தருக்கு பண்டிகை எது? காளை தான் என்னது பண்டிகை, கன்றுக்குட்டி தான் என்னது கர்த்தர். ஒரு தேவனுடைய மகத்துவத்தை கண்ட மனுஷன், தேவ பிரசன்னத்தை கண்ட மனுஷன், தேவன் பேசினதை கேட்ட மனுஷன், அந்த மனுஷன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டார். சொல்றார், ஆண்டவர் எழுதுறாரு, பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஜனங்களை நிர்வாணம். சுற்றி இருக்கிறவெல்லாம் பார்க்குற அளவு இன்னைக்கு சில ஊழியர்கள் சுற்றி இருக்கிற புறஜாதி கிண்டல் பண்ற அளவுக்கு, கேவலமா பேசுற அளவுக்கு, கிறிஸ்தவத்தை நாசம் பண்ணுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு நக்கல் சிரிப்பு சிரிக்கிறாங்க பாருங்க, அடிவயர்லாம் எரியுது. இவங்கெல்லாம் அவ்வளோ சத்தியம் தெரிஞ்சவங்களாம். டான்ஸு, சினிமா பாட்டு பாடி திருவிருந்து. இன்னைக்கு ஆடுங்கப்பா, ஆடுங்க. இது அவர்களுக்கு பதிலடியாக கூட இருக்கு. அவர்களுக்கு பதிலடியாக கூட இல்லை, பதிலடி தான் இது. கேவலமாக ஆராதனை செய்கிறேன், கேவலமாக செய்தி கொடுக்குறேன். 1-2 தாட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாகிடுமா? நீங்கள் இவங்கெல்லாம் ஊழியர்கள் கிடையாது, மக்களை சீர்கெடுக்கிற பேச்சாளர்கள். ஊழியர்கள்ன்ற இடம் பேச்சுக்கு இடம் கிடையாது. மக்களை சீர்கெடுக்கிற பேச்சாளர்கள், சத்தியத்தை புரட்டு பேசுகிறவங்க. இவங்க நிலைமை எப்படி தெரியுமா இருக்குமா? இந்த பகைவருக்குள்ளே அவமானப்படுத்தின ஆரோனுடைய நிலைமை என்ன தெரியுமாச்சு? என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 23லேருந்தே படிக்கலாம். ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாருடைய சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றி காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலியாசரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில ஏற பண்ணி, ஆரோன் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோடு கூட சேர்க்கப்படுவான். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையில ஏறினார்கள். அங்கே ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசருக்கு உடுத்தினான். அப்பொழுது ஆரோன் அங்கே மலை உச்சிலே மரித்தான். பின்பு மோசேயும் எலியாசரும் மலையிலிருந்து இறங்கினார்கள். ஆரோன் ஜீவித்து போனான் என்பதை சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் ஆரோனுக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடினாங்க. இங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. மீறுதல் நிமித்தமாக 2-3 விஷயத்துல இவரு ஜெபம் பண்ணியிருக்கார். யாருக்காக? ஆரோனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே அந்த சகோதரனாகிய ஆரோனும் அந்த அவருடைய சகோதரி பேர் என்ன டக்குனு வர, மீரியாம் தீர்க்கதரிசியாம் அக்கா, இவங்க 2 பேரும் மோசேக்கு விரோதமாக பேசின காரியத்தில் தேவனுக்கு கோபம் இருக்கிறது. மற்றொன்று என்னன்னு சொன்னால், அவங்க இந்த கன்றுக்குட்டியை வார்ப்பித்த நிமித்தமாக அது மேலே ஆரோன் கோபம் இருக்குது. இதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அது மட்டும் இல்லை, ஜனங்களை நிர்வாணப்படுத்தினார். இதை கர்த்தர் கண்டார், வேதனைப்பட்டார். புரியுதுங்களா? ஆதாம் ஏவாள் நிர்வாணமாக இருக்கிறதை என் ஆண்டவர் விரும்பவில்லை. வஸ்திரத்தை போட்டு கொடுத்தார். அதாவது முதல் தோலாடையை செய்து கொடுத்தார்.
புரியுதா? அப்போது நிர்வாணமாக இருக்கிறதை தேவன் விரும்பலை. அப்போ அப்படிப்பட்ட தேவன், ஆரோன் செய்ததை கவனித்த தேவன் அவனை அப்படியே விட்டுறல. என்ன பண்ணார் தெரியுமா? நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போனீங்கன்னா, 20ஆம் அதிகாரம் 23லேருந்து படிங்களேன். 23லேருந்து கடைசி வரையும் படித்து பாருங்கள். 29 வருஷம் இல்லையோ அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஆரோன் சாக போகிறான், அவர் என்ன பண்ண, ஓர் மலையில் கூட்டிகிட்டு போ. ஏற்றிட்டார், மேலே ஏற்றியாச்சு. ஜனங்கள் எல்லாம் இப்போ ஆரோன் மரிக்கிறத பார்க்க போகிறாங்க. கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? ட்ரெஸ்ஸை கழட்டுறான்ட்டார். அவன் வஸ்திரத்தெல்லாம் கழட்டினார். கழட்டி எல்லார் மத்தியில் அந்த அங்கேயே எடுத்து எலியாசருக்கு போடுறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் தேவனுக்கு விரோதமாக நீங்கள் மக்களை தவறான வழியில் திருப்புவீங்கன்னா எல்லாருக்கும் முன்பதாக உங்கள் மேன்மைகளை கர்த்தர் ஜனங்களுக்கு முன்னாடி கழட்டுவார். ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் திட்டமாக கழட்டுவார். எல்லா மேன்மைலாம் எங்கே போச்சுன்னா தெரியாது. அசிங்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மிஸ்டேக் பண்ணால் அங்கே ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு அந்த முக்கியமான அந்த அந்த என்ன ஷோல்டரில் இருக்கும் பாருங்கள், அது பேர் என்னவோ சொல்லுவோம், சட்ட ஞாபகம் எனக்கு. அந்த ஷோல்டரில் இருக்க பதக்கத்தை எல்லாத்தையும் கத்தினால் ரிமூவ் பண்ணுவாங்க. எல்லார் எதிரிலையும் ரிமூவ் பண்ணுவாங்க. அது ஒரு அந்த அந்த ஆர்மி ஆஃபீஸுடைய தவறான நடத்தைக்காக அதை ரிமூவ் பண்ணுவாங்க. அதே போல் ஆரோனுடைய தவறுனால வஸ்திரத்தை ரிமூவ் பண்ணுறார். அப்படி அந்த கான்செப்டில் பாருங்கள். அது இப்போது இன்றைக்கி என்ன பண்ணிடலாம், ஜாலியாக இருக்கும். ஆனால் அநேக குடும்பங்களை தவறாக வழி நடத்தினதற்குண்டான ஆக்கினையை அந்த ஊழியர்கள் அடைவார்கள். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆமாம், தேவனுக்கென்று உண்மை உத்தமாய் வாழ்ந்தால் அவர் சொல்வார், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஒரு பிலிப்பு ஒரு ஸ்தேவான் கர்த்தருக்கென்று இரத்த சாட்சியை மறிக்கும்போது பரலோகமே எழுந்து நின்று வரவேற்றது. ஆமாம், நீங்கள் கர்த்தருக்குன்னு உண்மையாக ஊழியம் செய்து மறிப்பீங்கன்னா உங்களுக்காக பரலோகம் காத்திருக்கிறது. பரலோகம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கும். சத்தியத்தை பரட்டி 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 பேசி இங்கே என்ஜாய், இங்கே எல்லாம் கிடைக்கும். ஆனால் பரலோகத்தின் சந்தோஷம் ஒரு கிடைக்காமையே போயிடும். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவே, வசனத்தை வாசிக்கும் போதே இருதயம் பதறுகிறது. பகைவருக்குள் ஜனங்கள் அவமானப்படத்தக்கதாக வஸ்திரங்களை கழற்றி எறிந்தான் என்று. ஆரோன் கழற்றி இருந்தார், கழட்ட வச்சார். ஆனால் அவருடைய முடிவு தன் வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி போடும், ஜனங்களெல்லாம் அப்படியாய் ஜீவித்து போனார் என்று பார்க்க முடிகிறதப்பா. நாங்கள் தவறாய் வாழ்ந்து விடாமல், தவறான முன் உதாரணமாக போய்விடாமல் எங்களை சரியான பாதையில் நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கள்ள போதகர்களையும் கள்ளத்தனமாய் வாழ்கிற ஒருவரையும் நீர் விடுகிறதில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் சரியான பாதையில் நடத்தும்படி விரும்புகிறீர். ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே சரியான கர்த்தாவே ஸ்தோத்திரம், சரியான இடத்துல நிற்க பண்ணி அவர்களுடைய குறைகள், தவறுகள், குற்றங்கள், பிரட்டின சத்தியத்தை பிரட்டி பேசுகிற எல்லாவற்றையும் நீர் முகத்திரியை கிழிப்பது போல கிழிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். தைரியமாய் கள்ள உபதேசங்களினாலே, மக்களை வஞ்சிக்கிற வார்த்தையினாலே, மக்களை ஆண்டவரை சீர்கெடுக்கிற வார்த்தையினால இருக்கிற மனிதர்களை உங்க கரத்துல கொடுக்கும். எங்ககிட்ட அந்த குறை இருக்குன்னா எங்களையும் மன்னிங்க. அவளை சரியான பாதையில நடத்துங்க, கண்டித்து உணர்த்துங்க. எங்கள் இருதயங்களுக்கு கடினப்பட்டு போயிருக்கிறேன், அந்தகாரப்பட்டு போயிருக்கிறேன், அவர்கள் உங்களுடைய கரத்தில் போயிருக்கிறேன். நீர் பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.